Ah, Prove that Jacobian of x comma y comma z divided by dou of u comma v comma w equal to u squared v where where x plus y plus z equal to u, y plus z equal to uv and z equal to uvw இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா ப்ரூஃப் என்ன பண்ணணும், யூ ஸ்கொயர்டு வின்னு ப்ரூவ் பண்ணணும். இதோட ஜெக்கோபி நியூமரேட்டர் என்ன, எக்ஸ் ஒய் இஜெட், X, Y. இங்கே யூவி டபிள்யூ. பட் எப்படிமே ஈக்குவேஷன் கொடுக்குற பாருங்க, யூவி டபிள்யூவும் கொடுக்கல, எக்ஸ் ஒய் இஜெட்டும் கொடுக்கல. இஜெட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டான், இஜெட்டோட வேல்யூ கரஸ்பாண்டிங்க யூவி டபிள்யூ கொடுத்துட்டான். பட் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Okay, sir. இப்போ இஜெட் பிரச்சனை கிடையாது, இஜெட் டேரெக்டாக கொடுத்துட்டான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி இங்கே இஜெட் இருக்குதுல்ல, இந்த இஜெட்டோட வேல்யூ இங்கே சப்மிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், Okay. இதுக்கான 1 2 3 வச்சுக்கலாம். 1 2 3. 3 equation எடுத்துக்கணுமா சார்? ஆமாடா கண்ணு. எதுக்குன்னா நான் வந்து எக்ஸ் கொடு இஜெட் தெரிஞ்சிச்சு, இஜெட் வந்து யூவி டபிள்யூ தெரிஞ்சிச்சு. இதே போல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் என்ன எக்ஸ் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவி டபிள்யூல தெரியணும். யூவி டபிள்யூ இது யூவி டபிள்யூல என்னன்னு எனக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த இஜெட்டில் இருக்கிற வேல்யூ தூக்கிட்டு போய் எங்க அப்ளை பண்ண போறேன், செகண்ட்ல இருக்கிற இஜெட்ல அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன நடக்கும், 3 into சொல்றாங்கன்னு 3 into என்ன வரும் சொல்லுங்க, y plus Y plus uv UW is equal to uv. UV. அவ்வளோதான் சார். இதே இது எல்லாத்துக்கும் பண்ணும் சார். y equal என்ன கிடைக்கும், இந்த uv w இந்த பக்கம் போயிரு. கரெக்டாப்பா? UV minus V. அவ்வளோதான் கிடைக்கும். இதுதான் வந்து y. வேணா uv வெளியே எடுத்துட்டுலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே, y முடிச்சா, z முடிஞ்சது, y முடிஞ்சது. அடுத்தது யார் வேணும், x வேணும். x எப்படி கண்டுபிடிப்பேன், இங்க பாருங்க y z, நல்லா பாருங்க, இங்க என்ன இருக்குது, y z இருக்குது. Y Z. இங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y z இருக்குது. கரெக்டா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க y z இருக்குது. இங்கேயும் பாருங்க y z இருக்குது. கரெக்டா? அப்போ y z க்கு பதிலா யார் அப்ளை பண்ணலாம், y z க்கு பதிலா uv அப்ளை பண்ணலாம். கரெக்டாப்பா? அப்ப சொல்லுங்க, x அதாவது இங்க என்ன பண்ணுவீங்க, 2 in 1 2 in 1. அப்ப என்னாச்சு, x plus y z க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க, uv. Y plus Z. அத y plus z க்கு பதிலா y plus z க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க, UV சார். UV. அப்ப equal to u, which implies that x equal to u minus uv. அப்ப x equal to வெளியே எடுத்துக்கலாம். u வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 minus V. v, u வெளியே இருக்கும். கரெக்டாப்பா? இப்ப கிடைச்சிச்சு நம்மளுக்கு. என்ன வேணும் நமக்கு, ஜெகோபியன் ஆஃப் x, y, z டிவைடட் பை u, v, w வேணும். அப்ப x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? திரும்ப ரீரைட் பண்ணிக்கங்க. x equal to u into 1 minus v, y equal to uv into 1 minus w and z equal to uvw. இப்போ ஜெகோபியன் ஃபார்முலா எழுதுங்க. இப்போதான் நம்ம ஜெகோபியனுக்கு ஐடியாவே வரும். இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம ஜெகோபியன் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா கொஸ்டின் இந்த வேல்யூ டைரக்டா கொடுக்கல, நாம தான் கண்டுபிடிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ஒரு டைம் 8 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க. புரியுது சார், புரியுது. இது ஒரு டைம் 8 மார்க் கேட்டாங்க, அதான் நடத்துறேன். சரியா? அப்ப ஜெகோபியன் ஈக்குவல் டு டோ ஆஃப் x, y, z டிவைடட் பை டோ ஆஃப் u, v, w. சொல்லுப்பா ஜெகோபியன் ஃபார்முலா சொல்லு. எகைன் ஜெகோபியன் ஃபார்முலா தான். சார் u into சாரி டோ x அதானே சார். இப்போ நம்ம டோ x பை டோ v w, டோ x பை டோ y பை டோ u, டோ y பை டோ v, டோ y பை டோ y, சாரி டோ y பை w. அண்ணா சார். சார் இது v சார். டோ y பை டோ x எழுதிருக்கீங்க. எங்கப்பா? v சார், அதான் சார். அது v தானா சார்? ஓகே சார்.
அடுத்தது டோ இசட் சார். டோ பை டோ இஜெட் யூ. டோ யூ டோ டோ செட் பை டோ இ வி வி டோ இஜெட் பை டோ டபிள்யூ. டோ டபிள்யூ. அவ்வளோதான் சார். இந்த 3 வேல்யூ வச்சு இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சு வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண போறோம். போட்டலாமா? ஓகே சார். டோ எக்ஸ் பை டோ யூ. இப்போ நமக்கு என்ன தெரியும்? எக்ஸோட வேல்யூ டாப்ல இருக்குது வந்து எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? யூ இன்ட்டு 1 மைனஸ் பி வந்து எக்ஸ் சொல்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு யூ என்ன கிடைக்கும்? டைரக்டா சொல்லி இல்லை போட்டு காட்டணுமா? போட்டு காட்டுங்க சார். 1 மைனஸ் பியா? வித் ரெஸ்பெக்ட் டு யூ டாகனே. வித் ரெஸ்பெக்ட் டு யூ போது யூக்கு என்ன ஆகும்? 1 ஆயிரும். மீதி 1 ஆயிரும் சார். புரியுது சார். 1 ஆயிரும். சரி, இது ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. செகண்ட் வேல்யூ அதே மாதிரி நீங்களே சொல்லுங்க. டோ எக்ஸ் பை டோ y. யூ கான்ஸ்டன்ட்னா 1 வந்து 0, v பண்ணா 1, v பண்ணா 1. அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? டோ எக்ஸ் பை டோ v வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா இல்ல டவுட் இருக்குதா? புரியுது சார். சரி, புரிஞ்சுனா அடுத்து நீங்களே சொல்லுங்க. டோ எக்ஸ் பை டோ டபிள்யூ. இதுல டபிள்யூ இருக்குதா? எங்க இருக்குது டபிள்யூ? எங்க இருக்குது? இதுல டபிள்யூ இருக்குதா? யூ வி தான் இருக்குது பாருங்க. இங்க வி இங்க யூ இருக்குது. டபிள்யூ இருக்குதா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா அப்படியே எழுதிக்கலாமா சார்? 0 போட்டு. கான்ஸ்டன்ட் டைம் டெரிவேட்டிவ். டபிள்யூ என்ன? கான்ஸ்டன்ட் டைம் டெரிவேட்டிவ் என்னது? 0. புரியுதாப்பா? புரியுது சார். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி v y வச்சு சொல்லுங்க. y என்ன? uv w. uv 1 minus w. what is y equal to uv 1 minus w. w. இது சொல்லுப்பா. இது 3 வேல்யூ நீயே சொல்லு போகலாம். டக் 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 நீயே 3 வேல்யூ சொல்லு போகலாம். uv w का சார்? ஆமாப்பா. டோ y by டோ u. டோ u சார். அப்ப u கரெக்ட்டா v into 1 minus w. 1 by minus w அதாவது டோ y by டோ v. அப்ப ನಾವು v கட் ஆயிரும் u equal சார் u into 1 by w 1 minus w. அப்ப அடுத்தது uv அவ்வளவுதான் சார். uv என்ன கிடைக்குது? மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் என்ன? அப்ப மைனஸ் uv ன்னு கிடைக்கும். ஓகே சார். புரியுதா? ஏன் மைனஸ் கிடைக்குது? w அங்க உள்ள மைனஸ் w கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கனால அது வெளிய எடுத்துறோம் சார். uv மைனஸ் uv ன்னு வரும். கிளியரா? புரியுது சார். அப்ப z ஓட வேல்யூ என்ன? uvw. z ஓட வேல்யூ என்ன? uvw. இது அதை விட ஈஸி. சொல்லுங்க. டோ z by டோ u என்ன கிடைக்கும்? u கட் ஆயிரும் vw கிடைக்கும். vw கரெக்ட்டா? டோ z by டோ v என்ன கிடைக்கும்? சொல்றேங்க. கேட்டகரியில சொல்லுங்க. இது என்னது? டோ z by டோ v சார். uw கிடைக்கும். கரெக்ட்டா? ஆமா சார். நீ அடுத்து சொல்லு. நீயே சொல்லு. சார் டோ z by டோ w சார். அதுக்கு வந்து w கட் ஆயிரும் uv. w கட் ஆயி uv. சரியா? அப்ப செக் பண்ணி வேல்யூ போடலாமா? போடுங்க சார். கடைசி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசி வேல்யூ என்ன? டக்குனு vw uw uv. கடைசி வேல்யூ போட்டாச்சு. அதுக்கு மேல இருக்குது என்னது? v into 1 minus w u into 1 minus w minus uv. அப்படி என்னதான்? v into 1 minus w u into 1 minus w அடுத்து minus uv. அடுத்து மேல இருக்கு சொல்றாங்கன்னு 1 minus v minus u 1 minus v minus v 0 minus v 0 1 minus v minus v 1 minus u 0 கரெக்ட்டுங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா இது வரைக்கும்? இல்ல சார். அவ்வளவுதான் சார். டிட்டர்மினன்ட் போட்டுருங்க. அவ்வளவுதான். டிட்டர்மினன்ட் போட்டு கண்டுபிடிக்க பார்க்கலாம்.
Sir, 1 minus v into நீங்கள் சொன்னது கரெக்டு. 1 மைனஸ் வி இன்ட்டு இந்த டேம் இன்ட்டு இந்த டேம். அப்போ என்னாச்சு? கீழே இருக்க டேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். u இன்ட்டு 1 மைனஸ் டபிள்யூ இன்ட்டு யூவி. அடுத்தது இதுவும் போட்டாச்சு. அடுத்தது இதுவும் போடணும். அப்போ என்னாச்சு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் யூடபிள்யூ யூவி. கரெக்டாப்பா? யூவி. இப்போ அடுத்த டேர்ம் சார் மைனஸ் யூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் சார். சூப்பர். ப்ளஸ் ஆயிடும் சார். ப்ளஸ் யூ. ப்ளஸ் யூம்போது எது பண்ணுவோம்? u v v into 1 minus w. இவனையும் பண்ணுமா? இன்னொரு இதுவும் மல்டி கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதுங்க வரும். கரெக்டா சொல்லுப்பா. v into 1 minus w into uv into uv into vw into minus uv. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் uv vw into vw. கரெக்டாப்பா? சரி, அடுத்தது 0. அது 0னா 0. அடுத்து 0. அதை கண்டே பிடிக்கணும். அதை அப்படியே விட்டுடலாம். 0னா அப்படியே விட்டுடலாம். ஆமா சார். சிஸ்டம் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் வி இன்ட்டு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு யூ, இங்கே வந்து ஒரு யூவி. அப்போ யூ ஸ்கொயர்டு வி வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணு. யூ ஸ்கொயர்டு வி மைனஸ் யூ வி டபிள்யூ. கரெக்டுங்களா? யூ ஸ்கொயர்டு வி டபிள்யூ. யூ ஸ்கொயர் இது வந்து யூ ஸ்கொயர் ஆயிடுச்சு. யூ ஸ்கொயர்டு வி டபிள்யூ. கரெக்டாப்பா? ப்ளஸ் இதை பண்ணால் என்ன கிடைக்கும்? யூ ஸ்கொயர்டு வி டபிள்யூன்னு வருது. கரெக்டாப்பா? கரெக்ட் சார். இந்த டேர்ம் கட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ u ஸ்கொயர் v மட்டும் இருக்கு சார். மைனஸ் ப்ளஸ். இங்க என்னது? இங்க பாருங்க, uv v. அப்ப என்னது? uv ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? uv ஸ்கொயர் மைனஸ் uv ஸ்கொயர் w. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப என்ன ஆகும்? இது பிளஸ் uv ஸ்கொயர் w ஸ்கொயர் w. அப்ப என்ன ரெண்டு சேம் டைமா பாருங்க. இதுவும் கேன்சல் பண்ணி. அப்ப என்ன நடக்குது சொல்றாங்கன்னு? that is equal to u 1 minus v into u square v. ஏதோ மிஸ்டேக். இங்க ஒரு uv இது என்னது? v ஸ்கொயர். கரெக்ட்டா? சரி போடு பார்க்கலாம். u ஸ்கொயர் 1 minus u ஸ்கொயர் v. இது உள்ள மல்டிப்ளை பண்ணு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணு. u ஸ்கொயர் இது மைனஸ் u ஸ்கொயர் v ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இந்த u உள்ள மல்டிப்ளை பண்ணு பிளஸ் u ஸ்கொயர் v ஸ்கொயர். கரெக்டாப்பா? அப்ப u ஸ்கொயர் மைனஸ் வேல்யூ u ஸ்கொயர் v ஸ்கொயர் பிளஸ் வேல்யூ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம ஜேக்கபியன் வேல்யூ என்னது? j equal to u ஸ்கொயர் v. அவ்வளவுதான். இதான் 8th क्वेश्चन. ஒரு மியஸ் 1 பை நமக்கு கேட்கல. கேட்டா தான் நம்ம போட போறோம். கேட்கல. ஓகே சார். அவ்வளவுதான்.